வணக்கம் நண்பர்களே, எனது பெயர் டாக்டர் புரு தபான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகளுக்கு எந்தெந்த பழங்கள் பாதுகாப்பானது, எவ்வளவு அளவு என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழங்கள் நம் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். பழங்கள் நமக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்தை அளிக்கின்றன. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் இந்த பழங்களில் பொட்டாசியம் இருப்பதால் ஒவ்வொரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளியிலும் இந்த பழங்கள் ஆபத்தானவையாக மாறக்கூடும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரித்தால் உடலில் உள்ள பொட்டாசியத்தின் அளவை நாம் நிர்வகிக்க வேண்டும். இது மாரடைப்பு ஏற்படலாம். எனவே பழங்களை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போது கவனமாக கேளுங்கள். வெண்ணெய், உலர் உணவுகள், வாழைப்பழம் மற்றும் தேங்காய் தண்ணீர் போன்ற அனைத்து வகையான பொட்டாசியம் நிறைந்த பழங்களையும் நாம் தவிர்க்க வேண்டும். இந்த அதிக பொட்டாசியம் பழங்களுடன் புளிப்பு அல்லது புளிப்பு சுவை உள்ள பழங்கள் மற்றும் மாம்பழ, ஆரஞ்சு, திராட்சை பழம், எலுமிச்சை, சுண்ணாம்பு, கலாமானசி, பொமலோ போன்ற பழங்கள் பச்சையாக இருக்கும்போது இனிப்பு மற்றும் இனிப்பு ஆகும். சிறுநீரகம் செயலிழந்து கிரியேட்டினின் மற்றும் யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் உடலில் சேரத் தொடங்கும் போது சிட்ரிக் பழங்களை நாம் ஏன் தவிர்க்க வேண்டுமென்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த அனைத்து கழிவு அமிலங்களும் உடலில் குவிந்து இரத்தத்தில் அமிலத்தின் அதிகப்படியான குவிப்பு வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை என அழைக்கப்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை தொடங்கும் போது கிரியேட்டின் மற்றும் யூரியா மிக வேகமாக அதிகரிக்கும். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் அதிக அளவு சிட்ரஸ் பழங்களை உட்கொள்ளும் போது அமிலம் இந்த பழங்களில் உள்ளது. இது வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையின் நிலையை மோசமாக்குகிறது. எனவே கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு மிக வேகமாக அதிகரிக்கத் தொடங்குகிறது. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எந்த வகையான பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இப்போது பார்க்கலாம். ஆப்பிள், பேரிக்காய், செர்ரி, பப்பாளி, சிக்கு, மாதுளை, கஸ்தூரி, எலுமிச்சை, முலாம்பழம் போன்ற அனைத்து பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அளவும் முக்கியமானது. ஒரு நாளில் நோயாளி ஒரு கிண்ணம் பழங்களை உட்கொள்ளலாம். நீங்கள் 1 கப் ஆப்பிள் அல்லது பப்பாளி எடுத்துக்கொள்ளலாம் அல்லது மாதுளையுடன் ஆப்பிள் மற்றும் பப்பாளியை கலந்து உங்களின் தினசரி ஒதுக்கப்பட்ட பழங்களில் ஒரு கிண்ணத்தை உருவாக்கலாம். சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பான பழங்களின் முழுமையான பட்டியலை இப்போது நீங்கள் குறிப்பிட்ட அளவில் பார்க்கலாம். எந்த வகையான பழங்கள் பாதுகாப்பானது என்பதை இப்போது நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளியின் விளக்கத்தில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உணவு அட்டவணைக்கான இணைப்பை இடுகிறேன். நீங்கள் குறிப்பிட்ட இணைப்பை பார்வையிடலாம் மற்றும் உணவு அட்டவணையை பதிவிறக்கலாம். இப்போது நீங்கள் சிறுநீரக செயலிழந்த நோயாளியாக இருந்தால் உங்கள் கிரியேட்டினின் அளவு ஏன் அதிகரிக்கிறது என்பது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், மருந்து உட்கொண்ட பிறகும் கிரியேட்டினை எவ்வாறு குறைக்கலாம் மற்றும் GFR அதிகரிப்பது எப்படி? கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் எங்கள் மருத்துவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற மேலும் பல தகவல் தரும் வீடியோக்களுக்கு உங்கள் GFR மேம்படுத்த அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சிறுநீரக செயலிழப்பு பற்றிய மேலும் தகவலுக்கு இந்த சேனலில் உள்ள ஒவ்வொரு வீடியோவையும் பார்க்கவும். விடைபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கு முன் அடுத்த வீடியோவில் சிறுநீரக செயலிழந்த நோயாளி எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் என்று சொல்கிறேன். எனவே குட்பை, டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.